நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் காசு இருக்கிறவனுக்கு ஒரு மாதிரி, காசு இல்லாதவனுக்கு ஒரு மாதிரி தான் சட்டம் செயல்படுது. அதில் நீ எப்படி வாழ்கிறங்கிறத பொறுத்து தான் உன்னோட வாழ்க்கை அமைய போகுது. சின்ன வயசில் சாப்பாட்டுக்கு வழி இல்லாதனால திருட போயிட்டான், கொள்ளடிக்க போயிட்டீங்கன்னா அதெல்லாம் இந்த சட்டம் ஏற்றுக்காது. ஆரம்பத்தில் 1-2 தவறு உங்களுக்காக பண்ணியிருப்பீங்க. அடுத்தது சேருவார் கூட்டத்தினால அடுத்து அவங்களுக்காக பண்ண போய் அதுக்கான தவறு பெருசாகி ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கண்டிப்பாக உங்களுக்கான தண்டனை கண்டிப்பாக கிடச்சிரும். அதில் மாற்று கருத்தே கிடையாது. ரீசெண்டாக கூட திருச்சியில் ஒரு ரவுடி பதிவுகள் நான் திருந்திட்டேன்னு போட்டும் அவரை என்கவுண்டரில் போட்டுட்டாங்க. அவரை நான் நியாயப்படுத்தி பேசலை, இருந்தாலும் அவருக்கான உரிமை அங்கே கிடைக்காம போனது ஒரு வருத்தம். அது மட்டும் இல்லாமல் இதே நீங்கள் ரோல்ஸ் ராய்ஸ் காரில் போய் பிளாட்ஃபாரத்தில் ஒரு 4 பேர்த்த ஏற்றி கொன்னாலுமே உங்களுக்கான சலுகை கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. காரணம் காவல்துறையை குறை சொல்ல முடியாது, ஏன்னா சிஸ்டம் இப்போ அங்கே அது மாதிரி இருக்குது. பணமும் செல்வாக்கும் தான் எந்த விஷயத்தையும் சாதிக்கணுங்கிற சூழலை வச்சுருக்காங்க. இந்த சிஸ்டத்தெல்லாம் உங்களால் ஒரு நாளுமே மாற்ற முடியாது. உங்களை நீங்கள் மாற்றிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஏதோ தெரியாமல் தவறு பண்ணிட்டீங்க அப்படின்னா திருந்துறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். சின்னதாக இருக்கும்போதே திருத்துறது ரொம்ப இயல்பு. அதை நீங்கள் அப்படியே சரி பண்ணி இயல்பான வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஆரம்பத்தில் ஒரு 5-6 வருஷம் கஷ்டப்பட்டிங்கன்னா ஓரளவுக்கு பொருளாதாரத்தெல்லாம் அடுத்த கடத்துக்கு ஈஸியாக போயிடலாங்க. எவ்வளோ வாய்ப்பு இருக்குது. இன்னமும் அடுத்தவன் பேச்சை கேட்டுக்கிட்டு திருட போகிறது, கொள்ளடிக்க போகிறதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா மறந்துடுங்கன்னா உங்களுக்கான தண்டனை உண்டு. நீங்கள் காசு இல்லாதனாலேயே தப்பு செய்கிறதுக்கு கூட உங்களுக்கு உரிமை கிடையாது, ஏன்னா உங்களுக்கான தண்டனை கிடச்சிரும். அதனால் சொல்கிறேன், திருந்துருங்க. நன்றி, வணக்கம்.